ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல முருகன் பத்தின நமக்கு தெரியாத பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் அதனுடைய தந்தையா இருக்கக்கூடியவங்க, அவங்க கிட்ட நீங்க தமிழ் கடவுளான முருகனை பத்தி கேட்குறீங்க. நம்பர்ஸ்க்கு சிவபெருமான கேட்டா கூட ஓகே. நீங்க ஏன் முருகனை பத்தி கேட்க போறீங்க? அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் கொள்ளலாம். சார், இன்னைக்கு முருகன் ஒரு ட்ரெண்டிங் கடவுளா இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முருகனை ஒரு காலகட்டத்துல தங்க வீட்டு பிள்ளையா பார்த்தவங்க கொண்டாடினவங்கலாம் உண்டு. ஆனா அது மறுபடியும் இப்ப திரும்ப வந்திருக்கு. இடைப்பட்ட காலத்துல கொஞ்ச நாளா முருகனை முருகன்பா அப்படின்னு இருந்தவங்கலாம் அவன் எங்க வீட்டு பிள்ளைப்பா, எங்க அப்பம்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு முருகனை பயங்கரமா கொண்டாடக்கூடிய மக்களா நம்ம மக்கள் மாறிட்டு இருக்கிறாங்க. முருகன் இப்படி ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு என்ன காரணம் சார் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல? ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் முருகனின் ஆட்டம் தான் துவங்கியுள்ளன. அதுதான் காரணம். நாம் பேசுகிறது வேணால் இன்றைக்கி இருக்கலாம், ஆனால் அது கோவிட்டுக்கு அப்புறமே முருகனுடைய ஆட்டம் துவங்கியாச்சு. நமக்கு பரவலாக இப்போ பேசப்படுறோம், ஆனால் அப்போவுமே ஆரம்பித்தாச்சு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொன்றும் வரும், ஒன்று நடக்கும். அதனால் முதல்ல முருக மந்திரம் ஹரஹரம் முருகரம். ஹரஹரம் என்றால் என்ன, முருகரம் என்றால் அரோகரா தான் அரகரம். முருகரம் முருகனுக்கு அரோகரா. இந்த வார்த்தையே புதுசாக இருக்கே சார் எங்களுக்கு. ஆமாம், இந்த மந்திரம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதப்பட்டது, மறைக்கப்பட்டது. ஆமாம், ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் அரோகரா அரோகரன்னு தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரியான வார்த்தைகளை நாங்கள் பிரயோகப்படுத்தினதே இல்லையே அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப புதுமை இருந்தது. கண்டிப்பாக இந்த மந்திரம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் நம்ம நிகழ்ச்சியின் முடிவில் சொல்கிறேன். முதல்ல மந்திரத்தை துவங்கி சொல்ல போகிறோம். முருக கடவுள். சரி, இன்னும் ஒரு முறை சொல்லுங்கள் சார், எங்களுடைய நேயர்கள்லாம் அதை நோட் பண்ணிக்கிட்டோம். அரகரம் முருகரம். அரகரம் முருகரம். அரகரம் அப்படி என்றால் அரோகரா. முருகரம் முருகனுக்கு அரோகரா. இதான் மந்திரம், முருக மந்திரம். நான் முன்ன சிவ மந்திரம் ஒன்று சொன்னேன், ஹரிஹரி சிவசிவ நம நம நமோ நமோ நமோத்தியாய. அந்த சிவ மந்திரம் கோவிட்டுக்கு அந்த நேரத்தில் பல ஆயிரம் மக்களை அந்த சிவ மந்திரம் தான் காப்பாற்றுச்சு. சரி, அதுக்கு நடந்தது முடிந்தது. இப்போது முருக மந்திரத்தை குறிப்பிட்டிருக்கு. இந்த முருகர் எல்லாரும் சொல்கிறது இப்போ முருக கடவுள் தமிழ் கடவுள் அல்லையா, இவர் வடநாட்டு கடவுளுங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ ஒரு ரீசன்ட் டைமில் ஒரு வடநாட்டுக்காரருங்க வடக்கருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்பொழுது அவர் எங்கள் கடவுள் இல்லைப்பா அப்படின்னு. பத்தாவதுக்கு ஆந்திராவில் ஜூனியர் என்டிஆர் முருகர் வச்சு பெரிய படமே எடுத்துகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் என்ன எடுக்கிறது, நாங்கள் எடுக்கிறோம் தனுஷ் முருக தமிழ் முருகர். ஆமாம் அப்படின்னு அவர் ஒரு படத்தை வெற்றிமாறன் வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ முருகர் தமிழ் கடவுளா வடநாட்டு கடவுளா? ஏங்க, சிவனே தென்னாட்டு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எந்நாட்டவருக்கும் தென்னாடுன்னு சொல்லி திருப்பி எந்நாட்டு அப்படின்னு உள்ளே வந்துடுச்சு. அதனால் கடவுளை நம்ம நான் பிரித்து பார்க்க வேண்டாம். அவங்க எங்கே இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக தாங்க இருப்பாங்க. ஐயா அதெல்லாம் சரி, எங்களுக்கு முருக கடவுள் தமிழ் கடவுளாக இல்லை, அதை கொஞ்சம் சொல்லியிருக்க அப்படின்னு உங்கள் மைண்ட் வாஷ் ஓடிட்டு தான் இருக்கும். அதுக்கு தானே சொல்ல வந்தோம். முருகர் எங்கிருந்து வந்தார்? கைலை மலையிலிருந்து வந்தார். குமார பர்வதம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குன்னாக்கா குக்கே, கர்நாடகாவில் குக்கே தர்மசாலா போகிற வழியில், தர்மசாலா அப்படி போகும், அதுக்கடுத்து அப்படியே பேரலாக போனீங்கன்னாக்கா குக்கேன்னு சொல்லி ஒரு மலை இருக்குது. அதுக்கு மேலே குக்கேவே மலை, அதுக்கு மேலே ஒரு மலை. நம்ம இங்கே குகான்றோம் இல்லையா, அதான் குக்கே. கர்நாடகாவில் அப்படி தானே, இங்கே குகான்னாலும் முருகர் தான். குக்கே, அது குக்கே மலை, முருகர் மலை. அதுக்கு மேலே குமார பர்வதம். பர்வதம் ஒரு பர்வதம்னு சொல்லுவாங்க, அவங்க முடிக்க மாட்டாங்க. முருகேசன் இல்லை, முருகேஷா. அதே மாதிரி ஆனால் அது பர்வதம் தான். அது அந்த மலையில் முருகர் முழு நேரமும் தவமே இருந்தார். பெரிய தவம் இருந்தது. அவர் அந்த இடத்த தவிர வேறு எந்த இடத்துல தவம் இருக்குல்ல முருகர். ஆனால் கடைசியாகவும் அவர் ஜீவ சமாதி அடைந்ததும் அந்த இடம்தான் சொல்லப்பட்டுள்ளன. நிறைய ஆன்மீகம் நமக்கு மறைக்கப்பட்டுள்ளன.
அதெல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். இப்போ வந்து முருகன் நெற்றிக்கண்ல இருந்து தோன்றினார் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து அசுரர்கள் அழிக்கிறதுக்காக அப்படின்ற ஒரு கதை புராண கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார். அதுவும் இவர் வந்து தியானம் பண்ணதாகவும் அவர் வந்து பல நாட்களா தவம் இருந்தது, இந்த விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நாங்க கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கு அதான் சார். ஒன்று ஒன்றா சொல்ல வந்துட்டேன், நீங்களும் வந்துட்டீங்க. முருகர் வந்து நெற்றிக்கண் சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் தான் உதயமானவர். உலகில் இந்த குளோனிங் ம். அது அப்படின்னு முதல்ல சொல்றீங்களா? பிறந்தவர் வந்து முதல்ல குளோனிங் பிறந்தவர் முருகர் தான் உலகத்துக்கு. அதனால் வந்து எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, இந்த முருக கடவுளை அவ்வளோ அசாத்தியம் அப்படி பார்த்தாக்கா நீங்கள் அவர் தவம் இருந்தது அந்த ஒரு இடம் தான். குமார பர்வதன்றது குகை மலைகளுக்கு அதுக்கு மேல் மலை தான். அப்போ அது கர்நாடகாவில் தானே இருக்குது. தமிழ்நாட்டு நம்ம இது வரைக்கும் சொல்லியிருக்கிறோம், தமிழ்நாட்டில் கூட அவர் தவம் இல்லையே, அங்கே தானே இருந்திருக்கிறாரு. ம். ஜீவசமாதி அடைஞ்சது அங்கே தானே, கைலாய மலையிலேருந்து வந்தது அங்கே தானே. அப்படின்னாக்கா தென்னாடுன்னு சொல்லும்போது எது எதுலாங்க வருது? தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இதானே தென்னாடு. ம். தெலுங்கானா ஒன்று இப்போ பிரிச்சுட்டாங்கல்ல, தெலுங்கானா அதிசயத்துக்கு. அப்போ இதான் தென்னாடு. அப்போ கூட்டி கழிச்சு பாருங்கள், இங்கேயே தான் சுற்றி சுற்றி வரும். அதனால ம். தான் ஆந்திராவில் அவர் எடுக்கிறாரு, தமிழில் அவர் எடுக்கிறார். அது இருந்துட்டு இருக்கட்டும். அங்கேருந்து எல்லாம் ஒன்று தான். தமிழ்நாடு, ஆந்திரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பிரிக்க வேண்டாம், எல்லாம் ஒன்று தான். இந்த முருகருக்கு வந்துட்டு நாம் சொல்லப்படுறது நீங்கள் சாதாரண நினைக்க வேண்டாம். முருகர் அப்படின்றவர் அவர் ஒரு போர்க்கடவுள். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அசுரர்களெல்லாம் அழிக்க வந்தது யார்? முருகப்பெருமான். முருகர் தான். ஏன்னா அவர் ஒரு போர்க்கடவுள். ம். அதே நேரத்தில் பொதுவாக சொல்கிறது உண்டு, ஆனால் அது உண்மையும் கூட. முருகனை தொடர்ந்து நம்ம வணங்கிட்டே வந்தவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கும். அப்படியா சார்? என்ன சார்? கந்தனை வணங்கினோம்னா கஷ்டமெல்லாம் தீரும்னு வணங்குறவங்கள பார்த்து நீங்க இப்படி சொல்லிப்புட்டீங்களே சார். அதுதான் அடுத்துப்பா. நான் முடிக்கல, நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கல, நான் கமா கமா தான் போட்டுட்டு தான் போட்டுட்டு போட்டிருக்கீங்களா? இருக்கிறேன். ஆனால் அதே முருகனை நீங்கள் தொடர்ந்து வணங்கினா தான் அந்த கடனும் தீர்க்கக்கூடியவரும் அதே முருகர் தான். என்ன சார் இப்படியும் சொல்றீங்க, அப்படியும் சொல்றீங்க. இல்லை, எது சார் அது எடுத்துக்கிறது? அது ரெண்டுத்துக்கும் அது ரெண்டுத்துக்கும் பொருந்தவர் அவர் தான். அப்படின்னாக்கா என்னன்னு கேட்டாக்கா, இதில் அதான் இதில் உள்ள அர்த்தம் ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன, கும்பிட்டுட்டே இருக்கிறீங்க, திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை கடன் ஆகிட்டீங்க. கடன் ஆகும்போது உன்னால் உன்னை கும்பிட்டு நான் கடன் ஆகிட்டேன், நீங்கள் விலகி போகிறீங்க பாருங்கள், ம். மிகப்பெரிய கடனாளி ஆயிடுவீங்க. விலக நீ தான் எனக்கு, உன்னை தான் நான் நம்பினேன் அப்படி சொல்லி தொடர்ந்து அவரை நீங்கள் கும்பிடும்போது அந்த கடன் பிரச்சனையை தீர்த்து மகா மனிதனாக உங்களை ஆக்கக்கூடிய சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. ம். சரிங்க, நான் அவரை கும்பிடவே இல்லைங்க, ஆனால் கடனாக இருக்கேன்னு இப்போ அப்படின்னு சில பேர் கூட பேசுவீங்க. ஏன்னா எல்லா விதத்துலையும் இருக்கு இல்லையா. ஆமா. அப்போ அவரை கும்பிடும்போது நீங்கள் கடனை அவர் தான் தீர்க்க கொடுவார். அப்போ மொத்த கடனும் இப்போ எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு சார். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. இல்ல நான் வந்து எனக்கு வேற ஒரு கடவுள் மேல தான் நம்பிக்கை இருக்கு அப்படின்றவங்க முருகனை பிடிச்சுக்கிட்டா அந்த கடன் தொல்லையிலேருந்து அவங்க விலகிட முடியும். விலகிடும். அதுதான் அதைத்தான் சொல்ல வந்தேன். கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு முருக கடவுள். அப்போ முருகரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னாக்கா, எப்போ பிடிச்சிங்களோ உங்கள் காலம் எத்தனை வருஷம் முடியுதோ அது வரைக்கும் முருகர் தான், அவரை விடக்கூடாது. அப்போ நாங்கள் மற்ற கடவுள்லாம் கும்பிடலாம், எல்லா இஷ்ட கடவுள் நமக்கு நிறைய இருப்பாங்க இல்லையா. ம். முருக கடவுளை பிடிச்சிட்டிங்கனாக்கா விடாதீங்க. ஏன்னா அவருக்கு பவர் வந்துட்டு 6 மனிதனுக்கு 6 கடவுளுக்கு உண்டான பவரை அந்த ஒரே கடவுளுக்கு சிவபெருமான் கொடுத்துருக்குறாரு. அப்போ 6 சக்தியை கொண்டு வரும். எப்படி வந்துட்டு ஆஞ்சநேயருக்கு 2 சக்தி, ம். அதேமாரி முருகருக்கு 6 சக்தி. ஆஞ்சநேயருக்கு 2 சக்தின்னு சொன்னீங்களே, அது வேற ஒரு இடத்துல சொல்கிறேன். ஏன்னா ஆஞ்சநேயர் அவருடைய சக்தி அவருக்கே தெரியாதுன்னு பொதுவாக அது வரைக்கும் தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதை நம்ம வேற ஒரு நிகழ்வில் அதை சொல்லிக்கலாம். சார் இப்போ வந்து நீங்க சொல்லிட்டீங்க சார், முருகப்பெருமானை வணங்கும் பொழுது கடன் தொல்லைகள்லாம் தீரும். பிடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கடன் இருந்தா கூட தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்கும்போது கடனும் நீங்கிரும்னு சொல்லியிருக்கீங்க சார். எப்படி அவரை பிடிச்சிக்கிறது சிறப்பானதா இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் நிறைய விதங்கள் சொல்றாங்க சார். சிலர் வந்து 8 மணிக்கு நீங்க போய் விளக்கு போட்டால் தான் முருகன் கேட்பாரு. இல்லை நீங்க வந்து 7 வாரம் தொடர்ந்து போனாதான், 6 வாரம் தொடர்ந்து போனாதான். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா முருகனை வணங்க சொல்றாங்க. எதை எடுத்துக்கணுன்றது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கு. எப்படி முருகப்பெருமானை வணங்கணும்? சொல்ல போகிறேன், அப்படியே ஸ்டெப்பா சொல்லிக்கிட்டே போகிறேன். முருகன் 3 தோற்றத்தில் இருப்பார். ம். எல்லா மனிதனுக்கும் அந்த பருவம், அவர்கிட்ட அந்த பருவம் இருக்குது. அந்த குழந்தை பருவம், இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா அவர் முருகர். அவர் ம். இளமை பருவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் கார்த்திகேயன். ம். சுப்பிரமணியா அப்படிங்கிறது தான் அது தவத்தில் இருக்கிறது. அப்போது 3 விதமான அவருடைய ஆக்சுவல் வேறு வேறுன்னு தான் ஆன்மீகத்தில் வேறு வேறுன்னு குறிப்பிடுவாங்க. ஆனால் ஒரே முருகர் அவதாரம் மாதிரி தான். நம்ம பருவம் மாறுது இல்லையா, நம்ம குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம்னும் அவங்களுக்கு முதுமைன்னு வராது. அதுக்கு வந்துட்டு அவங்க தவம் இருக்கிறது, அது சுப்பிரமணியா.
அதனால தான் அந்த இடத்துல வந்துட்டு சுப்பிரமணியாங்கிறது வருது. எங்கள் குக்கையில் வந்துட்டு குமார பர்வத தலத்தில் இந்த 3 நிலையில் இருக்கும்போது அது மட்டும் இல்லை, முருகர் வந்து ஒரு வைத்தியர். அவர் அப்படின்னா வைத்திய கடவுள். அவர் இப்போ சிவன் இருக்கிறாரில்ல வைத்தியலிங்கன்ட்டு, அதே மாதிரி இவர் ஒரு வைத்தியர். தீர்க்க முடியாத நோய்கள் இருக்கிறவங்க முருகரை, அதான் நான் முதல்ல சொன்ன பாருங்க மந்திரம், திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன். யாரெல்லாம் அந்த மந்திரத்துக்கு அந்த வைத்தியமாக அவர் மந்திரமே வேலை செய்யும். அடுத்து அது பொதுவாக சொல்லுவாங்க, திருப்புகழை பாட பாட வாய்மணக்கு. திருப்புகழை நீங்கள் தொடர்ந்து பாடுறனாலே, நீங்கள் இப்போ கேட்டிங்க பாருங்கள், உயர்ந்த இதை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு திருப்புகழை பாடினாலே போதும். வாய் மணக்குன்றது சினிமாவுக்காக பாடினது. நீங்களே மணப்பீங்க, உங்கள் வாழ்க்கை மணக்கும், உங்கள் தரம் உயரும். அதனால் திருப்புகழ் சாதாரணம் இல்லை, போய்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நான் எந்த பாயிண்ட்டை விட்டுறக்கூடாது. அதனால் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு. முருக கடவுளை வணங்குறதுக்குன்னு சில கோட்பாடு இருக்குது. அதுதான் இப்போ நாங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து, யார் யாரெல்லாம் முருகரை வணங்கணும், யார் யாரெல்லாம் முருகரை வணங்கக்கூடாது. வணங்கக்கூடாதுன்னு கூட ஒரு கேட்டகரி இருக்கா? கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக உண்டு. முருகரை வணங்குதல் யார்? ஒரு வீட்டில் ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை அப்படின்னு இருந்தாக்கா அவங்க முருக கடவுளை வணங்கலாம். ஒரு வீட்டில் 2 பெண் பிள்ளை இருக்கும், அவங்க வணங்கக்கூடாது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நிறைய பேருக்கு முருகன் இஷ்ட கடவுளாக இருக்காங்க, வீட்டை பூஜை அறையில் நிரம்பி நிற்கக்கூடியவரை முருகப்பெருமான் இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி சொல்லணும்? அதுதான் அதுக்கு காரணம். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, 2 பெண் ஒரு வீட்டில் இருக்குனாக்கா, எங்கள் பெண்ணுனா மகாலட்சுமி தானுங்க. அதுக்கு தாங்க அம்பாள் இருக்கிறா, அங்கே போயிடலாம். பெண்ணுன்னா மகாலட்சுமி, யார் இல்லை சொன்ன? முதல் குழந்தை பெண் குழந்தைனாவே அது மகாலட்சுமி தான். அதை நான் இல்லைன்னு மறுக்கல, அதுதான் உண்மையும் கூட. அது அம்பாள் இருக்கிறா, அங்கே போயிடலாம். முருகருக்கு பற்றி பேசும்போது முருகரை பற்றி சொல்கிறோம். அது ஏன் 2 பெண் பிள்ளை இருந்ததுனாக்கா, அது முன்னோர்களுடைய கண்டினியூட்டி, முன்னோர்களுடைய இந்த சாபம் அந்த மாதிரி சமாச்சாரம் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே வருது. ஏன்னா முருகர் வந்து எல்லா விஷயத்திலும் சுத்தமாக இருப்பவர். க்ளோனிங் எப்படி இருக்கும், அப்படியே சும்மா பல இருக்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இவர் முருகருடைய தோற்றம் எல்லாமே பாருங்கள் அவர்கிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அழகாக அலங்காரமே பண்ணினாலும் அழகாக இருப்பார், அலங்காரம் பண்ணாலும் அதோட அழகாக இருப்பார். அதனால தான் அவருக்கு அழகு கடவுள்னாவே முருகர் தான். அதுக்கு தான் அது. ஏன் முருகர் அழகுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அவர் அலங்காரமே கூட பண்ணலைன்னு வைங்களேன், அப்பயும் அழகாக இருப்பார். அலங்காரம் பண்ணாலும் அழகாக இருப்பார். அதுக்கு தான் முருகர் வந்து அழகு கடவுள், அழகுனாவே முருகருங்கிறது. இதுக்காக தான் சொல்கிறது, 2 பெண் பிள்ளை இருந்ததுனாக்கா அவங்க வீட்டில் அவங்க முருகரை வணங்கக்கூடாது. காரணம் வந்துட்டு அது முன்னோர்களுடைய இது வந்து தொடருது அவங்களுக்கு. அந்த சாபம் தொடரும் போகும்போது அது முருகர் போயிட்டு கனெக்ட் ஆகாது. கும்பிட்டாலும் பலன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இருக்காது. அதுமாரி 2 பையன் இருந்தாலும் அவங்களும் முருகரை கும்பிடக்கூடாது. ஒரு பையன் ஒரு பொண்ணு யாருக்கிட்டலாம் இருக்கோ அவங்க தான் முருகரை போய் கனெக்ட் ஆகணும். நம்ம ஏற்கனவே சொன்ன பாருங்கள், இது முருகரை கும்பிட்றதுனால கடனும் கொடுக்குறாருன்ட்டு இந்த மாதிரி மாற்றி இருந்தாலும் அது அங்கே போய் கனெக்ட் ஆகிரும். சரி, இப்போ நாங்கள் பேச்சுலராக இருக்கோம் சார், கல்யாணம்லாம் இல்லை சார், குடும்பங்குட்டிலாம் எதுவும் கிடையாது, எங்களுக்கு முருகன் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறோம், நாங்கள் எப்படி வணங்கலாமா அப்படின்னு கேட்குறோம். இல்லை அதுதான் இப்போது நாங்கன்றது வந்து யாரெல்லாம்ங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருக்கு. அப்போ எல்லோரும் வணங்கலாம், ஆனால் யாரும் வணங்கினது அதுவும் சொல்லிட்டேன். முருகனை வந்துட்டு அப்பனுக்கே பாடம் சொன்னேன். சிவபெருமானுக்கிட்டே காதில் போய் மந்திரம் ஓதுறாரு, பிரணவ மந்திரம். அந்த மந்திரம் பிரணவ மந்திரம் என்ன சொன்னார்? அகார உகாரம் மகாரம், சிவன் விஷ்ணு பிரம்மன். அந்த வெறும் 3 வார்த்தையிலே மொத்த உலகத்தையும் அடக்கிட்டார். சிவனுக்கு எந்த பவர் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே முருகர்கிட்டையும் கொடுக்குறாங்க. காரணம் அவர் நெற்றிக்கண்லேருந்து உருவானவர், அதுக்காகத்தான். அடுத்து திருமணம் வந்துட்டு பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா, முருகர் கோயிலுக்கு தான் நாங்கள் பண்ணணும், எங்களுதில் சொல்லப்பட்டதுக்கு நாங்கள் பண்ணுறோம். கண்டிப்பாக பண்ணணும். நானே சொல்லியிருக்கிறேன், யாரெல்லாம் வந்துட்டு முருகர்கிட்ட திருமணம் பண்ணணும், யாரெல்லாம் அங்கே பண்ணணும் இங்கே பண்ணணும் அப்படின்னு. அதே நேரத்தில் அறுபடை வீடு முருகர். இப்போ கூட சமீபத்தில் திருப்பரங்குன்றம்லாம் வேறு லெவல்லாம் போச்சு, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். அது ஏன் போச்சு? அதான் நம்ம சொன்ன ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் முருகரனுடைய ஆட்டம் தான் துவங்கிருச்சு. அதனால் அவர் வெளியே வராரு. அவரை வெளியே வர விட்டுருங்க அவரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த அறுபடை வீடிலே முதல் வீடு வந்து திருப்பரங்குன்றம். அதுதான் முதல்ல அவர் வராரு வெளியே, அப்புறம் ஒவ்வொருத்தராக வருவாங்க. அப்போ இந்த திருமணம்னு ஒன்று பண்ணிங்கன்னா கூட, முருகர்கிட்ட பண்ணிங்கன்னா கூட, இந்த அறுபடை வீடில் உள்ள முருகர் கோயிலில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்குள்ளே உண்டான இந்த தோசைலாம் விலகும். கோயிலில் போய் பண்ணுறதே தோசை விலகிறதுக்கும் அந்த குடும்ப விருத்தி ஆகிறதுக்கும்
குடும்ப பிரச்சனையே வராமல் இருக்கிறதுக்கும் அதுக்கு தான் அது. ஆனால் அது அறுபடை வீடு கொண்ட முருகர்கிட்ட தான் நீங்கள் திருமணம் பண்ணணும். ம். அடுத்து குன்று இருக்கும் இடம் எல்லாம் தான் முருகர் இருக்கணும். ம். அங்கே தான் இருப்பார். ஆமாம். இப்போ பழனி பண்ண போனாலும் முருகன் அங்கே தான், திருத்தணிக்கு போனாலும் அப்படித்தான். அப்படி எல்லா இடத்துக்கும் திருப்பரங்குன்றத்துலையும் இருக்குது. மலை ஏறி தான் போகிறோம். மலை ஏறி தான் பழமுதிர் திருச்சோலையில் சும்மா லையே தான் இருக்கும். ம். திருச்செந்தூர் இல்லைங்களே, ஆமாம். மற்றதெல்லாம் இருக்குது அங்கே இல்லையே அப்படின்னு கேட்க வரும்போது அதுக்கு உண்டான பதில், உலகிலே மலைக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா கடல் ஒட்டி ஒரு கோயிலை ஒட்டி அப்படி இருக்குன்னாக்கா அவர் இருப்பார். ஆனால் 13ஆம் நூற்றாண்டுக்கு வரைக்கும் அந்த மலை மேலே தான் இருந்துச்சு. மலை இங்கே இருந்தது, கடல் இங்கே இருந்தது. ம். ஒரு கட்டத்தில் அப்படியே வந்து கடல் உயரத்துக்கு வந்துருச்சு. கடல் தான் மேலே வந்துருச்சு. இவர் மலை மேலே தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் இருக்கிற இடத்துக்கு கீழே மலை இருக்குது. கீழே மலை இருக்குது. அது இருந்தாலும் 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் திருச்செந்தூர் குன்றில் தான் இருந்துச்சு. கடல் இங்கே இருந்துச்சு. அப்புறம் தான் கடல் மேலே வந்துருச்சு. அதனால தான் உலகிலே கடல் வந்துட்டு அடிக்கடிக்கு உள்வாங்குற இடம் ஒரே இடம் எங்கன்னா திருச்செந்தூர் மட்டும்தான். ஆமாம். ஏன்னா அது டேப்பராக இருக்கும். ம். ஈவன் இருக்காது, சமமாக இருக்காது. நமக்கு பார்த்தா அப்படி தெரியும். அந்த கடல்லையும் ஒரு பெரிய விசேஷத்தன்மை இருக்குது. ஆன்மீகத்தன்மையும் உண்டு, சயின்ஸும் உள்ளே இருக்குது. ம். என்ன இருக்குது, நீங்கள் திருச்செந்தூர் கோயிலில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொடர்ந்து 5 பௌர்ணமிக்கு நீங்கள் அங்கே போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம் உண்டாகும். எப்படிங்க அப்படின்னாக்கா, மெக்னீசியங்கிறது வந்துட்டு தண்ணியில் இருக்காது. இதுமாதிரி மலை மேலெலாம் இருக்காது, தண்ணியில் இருக்காது, தரையில் இருக்கும். பிளைன்த்தாக உள்ள இடத்துல தான் மெக்னீசியம் இருக்கும். ஏன்னா அதில் தான் ஆக்சிஜன் கிரியேட் ஆகக்கூடியது. அந்த மெக்னீசியம் திருச்செந்தூர் கடலுக்குள்ளே உள்ள மலை அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே படிஞ்சிருக்கு. அது உலக அதிசயம். அதுக்கு தான் உலக அதிசயம் நான் ஒரு வார்த்தை சொல்லி இதுக்குள்ளே வரேன். உலகத்தில் அந்த இடத்த தவிர எங்கேயுமே இருக்காது. அந்த ஒரே ஒரு இடம் தான். நீங்கள் அதனால தான் அங்கே குளிக்க வரும்போது சயின்டிஃபிக்காக அதனால தான் அது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் உள்ளே கலந்துருக்கு. கண்டிப்பாக சார். ஏன்னா குழந்தை வரம் கேட்டு நிற்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக அதை எல்லாருமே ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க சார். ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே மக்கள் வேத வாக்காக எடுத்து அதை ஒரு விஷயத்தையும் பின்பற்றி அது லைஃப்பில் எப்படி சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்றதையுமே நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக இல்லை, ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஹரஹரம் முருகரம் இந்த மந்திரம் யார் யாரெல்லாம் சொல்லலாம், எதற்காக சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம். எதற்காக சொல்லணும் அப்படி என்றால், முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, கடன் பிரச்சனை இருக்குது பாருங்கள். இவங்க தான் முருகனை கும்பிடணும், மற்றவங்க கும்பிடக்கூடாதுன்னு இருந்தது சொன்ன பார்த்தீங்களா. இப்போ மற்றவங்களும் கும்பிட்டாக்கா என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, இந்த மந்திரத்தை வச்சுக்கிறேங்க. அரகரம் முருகரம், அரகரம் முருகரம், அரகரம் முருகரம், அரகரம் முருகரம் அப்படியே தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்கள். உடம்புல பவர் அப்படி ஏறிடும். எதுக்காக அந்த மந்திரத்தை பயன்படுத்த போகிறீங்களோ, என்ன பிரச்சனை தீர்க்கணும், உடல் நோய் தீர்க்கணுமா, இதை சொல்லுங்கள். காலம்பரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம், சாயந்தரம் 5-10 நிமிஷம் அப்படி சொல்லிவிட்டு 10 நாளில் பாருங்கள், உடம்புலக்கெல்லாம் சும்மா அப்படியே பவர் ஏறிடும். அந்த வைத்தியர் மாதிரி மருந்து சாப்பிட்டா எப்படி குணமாகுது, இது குணமாக்கிடும். உங்கள் கடன் பிரச்சனையும் படிப்படியாக தீர்ந்துடும். உங்களுக்குள் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது, ஒரு காரியம் நடக்கணும், இப்போ ஒரு இன்டர்வியூ நடக்கணும், இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போங்க. 5 முறை சொன்னாவே போதும். உடல் ரீதியாக பிரச்சனை அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். தொழில் பெருசாக லெவலில் வரணும்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம், காலம்பரை சாயந்தரம். இன்டர்வியூக்கு போகிறீங்க, எக்ஸாம் போகிறீங்க, ஒரு சின்ன இதுக்கு ஒரு ஆளை பார்க்குறதுக்கு சக்ஸஸ் 5 முறை சொல்லிட்டு போயிட்டு இருங்க. அரகரம் முருகரம், அரகரம் முருகரம், அரகரம் முருகரம், அரகரம் முருகரம், அரகரம் முருகரம். இந்த மந்திரம் முருக மந்திரம். ஸோ கண்டிப்பாக இந்த மந்திரம் அனைவருக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். பயன்படுத்தி கொள்வதற்காக சொல்லப்பட்டது. கண்டிப்பாக முருகரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் உள்ளடக்கி இருக்குது. சொல்லப்படாத நிறைய ரகசியங்களும் சொல்லப்பட்டவன. இனி முருகரனுடைய ஆத்மாத்மான முருகர் மேலே அதீதமான பக்தி கொண்டவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது இல்லாதவங்களுக்கும் முருகரை பற்றி இவ்வளோ விஷயம் சொல்லப்பட்டோன்னு, யார் யாருக்கு இதெல்லாம் தேவைப்படுது இல்லைங்க, எல்லாத்துக்கும் தேவைப்படுதுங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார். ஏன்னா முருகனை பற்றி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதோட வாழ்க்கையில் நீங்கள் ஜெகஜோதியாக ஜொலிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மந்திரத்தையும் முருகனுடைய நம்பிக்கையை எங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.